அடுத்ததாக நாம் சில தரவுகளை பார்ப்போம். அவர் பேசிய மற்ற புள்ளிகளும் இருக்கின்றன. என்ன புள்ளிகள் என்பதை தற்போது பார்ப்போம். விஜய் சொல்ல மறந்த கதை என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னால் டீகோடிங் ஆஃப் விஜயில் அவர் பேசிய அடுத்த கருத்து நவீன திருவள்ளூராக மாறிய விஜய் கூறிய விஜய் குறித்து நாம் பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்த புள்ளி என்னை வெளியே வா தேர்தலால் விடை கிடைக்கும் என்பதையும் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக உள்ள தரவுக்கு செல்வோம். விசில் சத்தம் இல்லாத இடமே இல்லை, இந்த சத்தம் அனைவரையும் தலை தெறிக்க ஓடவிடும். விசில் சத்தம் நிச்சயமாக அவர் சொன்ன ஒரு கருத்து உண்மை, யதார்த்தம் என்றால் விசில் நிறைய பேர் விசில் அடிப்பார்கள். விசில் சத்தம் எல்லா இடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பேருந்தில் சென்றால் விசில் அடிக்கிறார்கள், ரயில்வே ஸ்டேஷன் கூட விசில் அடிக்கிறார்கள், மெட்ரோ ரயில் கூட கீழே இருந்து விசில் அடிக்கிறார்கள். நீங்கள் ஓரம் போ அந்த ஒரு ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்கு விசில் சத்தத்தை பல இடங்களில் பயன்படுத்துகிறார்கள். போலீசார் விசில் அடிப்பது ஒரு காலம், இப்போதுதான் விசில் அடிப்பது தெரியவில்லை. ஆனால் விஜய் விசில் சத்தம் காதை திருக்கிவிடும், அதாவது எதிரிகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடி விடுவார்கள் என கூறியிருக்கிறார். ஓட விடுவாரா ஓடப்படுவாரா என்பதை நாம் ஒருத்தருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விசில் சத்தம் எந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கிறது என்றால் அவரது பட்டி தொட்டி எல்லாம் சென்று விட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் விசில் சத்தம், குக்கர் விசில் சத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த விசில் சத்தம் விஜயின் விசில் சத்தம் கேட்கும், வாக்குகள் எங்களுக்கு வரும் என்று விஜய் கூறுவது அவருடைய நம்பிக்கையை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஒரு அரசியல் தலைவராக விஜய் பரிணமிக்கிறார் என்பதற்கு இது மிக முக்கியம். என்றால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்பிக்கை என்பது முக்கியம். நாம் ஜெயிப்போம் என்று நம்ப வேண்டும். விஜய் மெகா வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறார். உண்மையிலேயே அவர் நம்பிக்கையை நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. அடுத்த புள்ளிய விஜய் பேசியதில் அடுத்து என்ன சொன்னார் என்று பார்ப்போம். அடுத்த நிச்சயமாக இந்த 1977 எம்ஜிஆர், 2026 விஜய், வரலாறு திரும்பும் என நம்பிக்கை. இது மிக முக்கியமான புள்ளி நேயர்களே. 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். அதே போன்று 26 விஜய் ஆட்சியை பிடிப்பார். அன்றைய வரலாறு இன்று திரும்ப போகிறது. அன்று எம்ஜிஆரை விமர்சனம் செய்தார்கள், இன்று என்னை விமர்சனம் செய்கிறார்கள் என்று விஜய் இன்றைய பேச்சிலே பேசினார். அவர் என்ன பேசினார்? 1977 என்ன நடந்தது, எம்ஜிஆர் எப்படி களத்தில் இருந்தார் என்றால் எம்ஜிஆருக்கு வைத்த விமர்சனங்கள் தனக்கும் வைக்கப்படுவதாக விஜயை சொல்லிக் கொள்கிறார். எம்ஜிஆரை எப்படி அட்டக்கத்தி என்று சொன்ன விமர்சனம் செய்தார்களோ என்னை அப்படி சொல்கிறார்கள். நான் அப்படி இல்லை, எம்ஜிஆர் செய்தது போல நான் செய்து காட்டுவேன். 1977 எம்ஜிஆர் என்றால் 2024 விஜய் என்ற வகையிலே விஜய் இன்று பேசி கைத்தட்டல்களை அள்ளினார். அப்படி பேசியதை நான் சொல்வதை விட நீங்கள் அவர் பேசியதை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை அதை ஒளிபரப்புகிறோம். விஜய் என்ன பேசினார் என்பதை தற்போது பார்ப்போம். 1977 ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக. எம்ஜிஆரின் அஇஅதிமுக தமிழக மக்களின் கண்ணீரை அன்று துடைத்ததாம். அதுபோல இன்று விஜயின் தாவேகா துடைக்கப் போகிறது என்று கூறியிருக்கிறார். 1977 எம்ஜிஆர் பல விமர்சனங்களை எதிர்கொண்டார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அன்று உடனடியாக குதித்த அரசியலில் எம்ஜிஆர் ஜெயிக்கவில்லை. திமுகவிலே பல ஆண்டு காலம் தொடர்ந்து டிராவல் செய்திருக்கிறார், பயணித்திருக்கிறார். திமுகவின் பிரச்சார பீரங்கியாக இருந்தது எம்ஜி ராமச்சந்திரன். அனைவரும் தெரியும், எம்ஜிஆர் தான் இருந்தார் என்பது யாரும் மறந்து விட முடியாது. பிரச்சார பீரங்கியாக பிறகு
உட்கட்சி பூசல் காரணமாக அவரை கேள்வி அந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும். அதன் பின் அவர் அங்கிருந்து பிரிந்து அப்பொழுதும் அவர் கட்சி தொடங்க வேண்டும் நினைக்கவில்லை. ஆனால் அவருடைய தொண்டர், அவருடைய ரசிகர்கள் கட்சியை தொடங்கு என்று கூறியதை அடுத்து அவர் தொடங்குகிறார். அது வரலாறு, அனைவருக்கும் அறிந்த வரலாறு. ஆனால் விஜய் அப்படியா என்று பார்த்தால் அந்த அளவுக்கு அனுபவம், அரசியல் அனுபவம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக விஜய்க்கு அரசியல் அனுபவம் பெரிதாக இல்லை என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் செய்தித்தாள்கள் வாசிப்பவர்கள், தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் என்றால், ஆனால் அரசியல் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த அரசியல் அனுபவம் என்பது மிக முக்கியம். ஒரு தேர்தல் என்பது வீட்டிற்குள் இருந்து ஒரு அறிக்கையை வாசிப்பதோ, ஒரு வீடியோவிலிருந்து ஒரு 4 கருத்துக்களை பேசுவதோ, டிஜிட்டல் யுகமாகவே இருந்தாலும் ஒரு கருத்தினை சொல்லிவிட்டால் வாக்குகளாக மாறுமா, அது வாக்குகளாக மாறுமா என்பதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியாது. எனவே அந்த அளவுக்கு விஜயை பொறுத்த மட்டிலே நிச்சயமாக தான் பெரிய அளவு வர வேண்டும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகள் எம்ஜிஆரை போல அவர் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதை போல இவரால் செய்ய முடியுமா என்பது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் நிச்சயமாக டீகோடிங் ஆஃப் விஜய் ஸ்பீச் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர் சூறாவளி போல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, அது பாதிப்பா, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை நம்மால் தற்போது உறுதியாக கூற முடியாது. ஆனால் சூறாவளியாக இருந்து செல்ல போகிறாரா, அல்லது தலைவலியாக தற்போது மற்ற கட்சிகளுக்கு தலைவலியாக இருக்க போகிறாரா, அல்லது வாக்காளர்களுக்கு தலைவலியாக இருக்க போகிறாரா, அல்லது யாருக்கு தலைவலியாக இருக்க போகிறார்? சூறாவளியா தலைவலியா? இரண்டுமே சிக்கல் தான். ஆனால் என்ன செய்ய போகிறார் விஜய்? விஜய் மிக தெளிவாக இருக்கிறார். விஜயிடம் நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும், வரவேற்கப்பட வேண்டும். ஒரு அரசியல் தலைவராக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்றால் நீண்ட நெடிய பயணத்தில் நான் செல்ல போகிறேன் அரசியலில் என்று சொல்லிவிட்டார். எனவே உறுதியாக இருக்கிறார். ஆனால் 1977 எம்ஜிஆர் சாதித்தது போல 2024 விஜய் சாதிப்பாரா என்றால் மிகப்பெரிய $1 மில்லியன் $1 பில்லியன் கேள்வியெல்லாம் அல்ல. நீங்கள் மிகப்பெரிய கேள்வி, இதுதான் மிகப்பெரிய விடை தெரியாத மிகப்பெரிய கேள்வி என்பார்களே, அப்படி ஒரு கேள்வி அது. அதற்கான முடிவு மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது, நேயர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. விஜய்க்கு வாக்குகளாக மாறுமா, அல்லது திமுக அஇஅதிமுக என்ற இருவரும் சக்திகள், இருவரும் அணிகள் இருக்கின்றன. நாம் தமிழர் என்ற ஒற்றை குரலில் முழங்கி கொடுக்கிற சீமான் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், விஜய் ஒரு பக்கத்திலே வந்திருக்கிறார். விஜயுடன் கூட்டணி சேர்வார்களா? என்ன நடக்கும்? அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டதால் தேர்தல் களத்திலே அடுத்து மீண்டும் ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.